எப்போல்லாம் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் வந்து செல்ஃப் க்ரூம் பண்ணிப்பேங்க. அப்பப்போ சம்டைம்ஸ் ஹேர் கேர் பண்ணிப்பேன், இல்லைனா நெயில் பாலிஷ் பண்ணுவேன். இந்த மாதிரி எதாவது பண்ணிகிட்ருப்பேன். கரெக்டாக அன்றைக்கி பண்ணிகிட்ருக்கும்போது உங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி சூசாவை பொய் சொல்லி கூட்டிகிட்டு வரேன், ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னு சொன்னான். நான் போய் சாணுகிட்ட சொன்னேன், அம்மா நான் போய் ஒளிஞ்சிக்கிறேன் அப்படின்னா. இல்லை நீயும் வா, அப்போ தான் அடி வாங்க ரைட்டாக இருக்கும். ஏன்னா சூசாவோட அன்றைக்கி பர்த்டே, அதனால் சூசாவை பொய் சொல்லி உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அது என்ன போயின்னா, அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, வாடா நம்ம 2 பேர் போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஆனால் சூசானுக்கு தெரிஞ்சு போச்சு கேக் கட் பண்ண தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி நேராக வந்து என்னை பார்த்தான். என்னை வச்சு செஞ்சால் 4 குமுறு, இந்த பக்கம் ஒரு 4 உருட்டு, அந்த பக்கம் 4 உருட்டி என்னை வச்சு 4 பேர் சேர்ந்து அடித்தாங்க. அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு கேக் கட் பண்ண போயிட்டோம். சூசாவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி, ஷாவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி, என்னை எல்லாத்துமே காமனாக தெரியும் அப்படின்றனால அக்கான்னு எல்லாருமே என்கிட்ட உரிமையாக பேசுவாங்க. அதனால் யாரோட பர்த்டேவாக இருந்தாலும் நான் வீட்டுக்கு வர சொல்லிவிடுவேன். மெயினாக நானே கால் பண்ணி சர்ப்ரைஸாக வாங்கடான்னு சொல்லிடுவேன். ஆஸ் யூஷுவல் வீரா எல்லாமே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வீரா, விஜய் எல்லாத்தையும் கூப்பிட்டுருந்தோம். நீட்டாக செலிப்ரேஷன் போச்சுங்க. ஆஸ் யூஷுவல் சிகேலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிகேல தான் லாஸ்ட் டைமும் பண்ணியிருந்தோம். இந்த வாட்டியும் ரொம்ப நல்லா இருந்து. சாணுக்கு வந்து நாங்கள் க்ரீம் கொடுக்கல, வெறும் கேக் மட்டும்தான் கட் பண்ணி கொடுத்தோம். மேடமும் ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. சூசா யாருன்னு மறுபடியும் கேட்காதீங்க. சூசா வந்து என்னோட தம்பி, சித்தப்பா பையன். யாரெல்லாம் சூசாவை தெரியுமோ, யாரெல்லாம் சூசாவை பிடிச்சிருக்கோ எல்லாரும் ஹாப்பி பர்த்டே சூசா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லி விஷ்